ஆஸ்திரேலியா வெளில போனதை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ அதை பற்றி பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து 2009க்கு அப்புறமா இப்போ தான் வந்து குரூப் ஸ்டேஜில் வெளில போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் T20 உலகக்கோப்பையில். ஸோ அவங்க வந்து 2021 ஒரு முறை உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ மற்ற உலகக்கோப்பையை அவர்கள் வென்றது இல்லை. இந்த உலகக்கோப்பையில் பெரிய பிரச்சனையே என்ன பார்க்கப்பட்டது ஆனால் ஆஸ்திரேலியன் டீமில் எல்லாருமே சொன்னது செலெக்ஷன்லேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆஸ்திரேலியா அணி மேலே. ஸோ அவங்க தி ட்ரையோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹெசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் இல்லை, மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு பெற்றுட்டாரு. பேட் கமின்ஸ் இன்ஜுரி, ஜாஷ் ஹெசல்வுட் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரும் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு போனனால ஸோ பவுலிங்கே வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கே இல்லாத மாதிரி தான் தெரிய ஆரம்பிச்சது. பேட்டிங்லேயுமே வந்து பிபிஎல்ல ஸ்டீவ் ஸ்மித் போட்டு நொறுக்கிட்டு இருந்தாரு. அவர் எடுக்கல அப்படின்ற ஒரு குறை இருந்தது. அப்புறம் ஹெசல்வுட்டுக்கு மாற்று வீரராக அவரை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவரை ஏன் விளையாட வைக்கல அப்படின்றது தெரியல. பல குறை இருக்கு. கேமரூன் கிரீனுடைய ஃபார்ம் பிரச்சனையாக இருந்தது. டிராவிஸ் ஹெட்டுடைய ஃபார்ம் வந்து பிரச்சனையாக இருந்தது. டிராவிஸ் ஹெட் வந்து இந்த கடைசி ஸ்ரீலங்கா மேட்ச்சில் தான் அடிச்சிருக்கிறாரு. அவரோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நிறைய வீரர்கள் ஃபார்மில் இல்லை. கேமரூன் கிரீன் ஃபார்மில் இல்லை. முக்கியமான வீரர்கள் இல்லை. அணியை வழிநடத்தக்கூடிய கேப்டன் மிச்சல் மார்ஷ் முதல் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் இன்ஜுரினால விளையாடலை. ஸோ பல பிரச்சனைகள் நடுவில் தான் அந்த டீமே வந்தாங்க. மாரலாகவே அவங்க ஒரு டவுனில் தான் வந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு இந்த வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, கண்டிப்பாக சேம் ஃபீலிங் தான். ஏன்னா இத்தனை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம். எப்பொழுதுமே ஆஸ்திரேலியான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபயராக இருப்பாங்க. அவங்க டீம் செலெக்ஷன்லேயே வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுவாங்கப்பா. அந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் தான் அவங்கள்ட்ட இருக்கும். வந்து மிச்சல் மாஸ் அவர் வந்து என்ன ஒரு கேப்டன் அவர் தான் இருக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சில் மிஸ் பண்ணதே ரொம்ப பெரிய பின்னாடி வந்து டீமுக்கு வந்து. அப்புறம் பிளேயிங் 11ல் வந்து ஏன் ஸ்டீவ் ஸ்மித் அன்னைக்கு முக்கியமான மேட்ச் அதுக்காக தான் கொண்டு வராங்க ஹேசல்வுட் பதிலாக வந்து. சரி, இவர் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர், இவர் வருவார மாட்டாரான்னு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஹேசல்வுட் வெளில அனுப்பிட்டீங்க, இவர் டீமுக்குள்ளே உள்ளுக்கு ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு இறக்கிருக்கலாம்லப்பா. அன்னைக்கு வால்வாஸ் ஆகும்போது இறக்கிருக்கணும். அங்கேயும் இறக்கல, தப்பு பண்ணிட்டாங்க வந்து. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பந்து வீச்சில் சொதப்புறாங்க. டிராவிஸ் ஹெட் நம்ம பழைய டிராவிஸ் ஹெட் பார்த்த மாதிரியே தெரியல. வந்து எப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஐபிஎல்ல போட்டு நொறுக்கிட்டு இருந்தே நீங்கள் தானே விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸ்வெல் விளையாடுறாரு, ஆனால் என்னன்னா வந்து அவர்கிட்ட அந்த எதிர்பார்த்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்க மாட்டேங்குது. டோட்டலாகவே நீங்கள் எல்லா காரணத்தையும் 1 by 1 அடிக்கிறீங்க. வந்து இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு கலெக்டிவாக அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அவங்கள்ட்ட ஒரு இன்டென்டே இல்லையோ, இந்த வாட்டி வரும்போது என்ன ஜஸ்ட் வந்து விளையாண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டாங்க தான் எனக்கும் தோணுது. Send Grih Lakshmi a home loan that empowers women to build their dreams. Attractive interest rates exclusively for women borrowers. Flexible repayment options. Quick processing and hassle-free approvals. Starts at 7.10%.